நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம் ஸ்ரீ வராகி ஈசநேசன் அவர்களின் குடும்ப நல பிரச்சனைகளை எப்படி ஜோதிட ரீதியாக அணுகிறதுங்கிற குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மீனராசி பொறுத்தவரையிலும் ஜென்ம சனியில் இருக்கிறாங்க. இப்போ தான் ஜென்ம சனி சரி. இதுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகு இருந்த வரையிலும் பல தவறுகளை செய்ய வச்சிருப்பார் மீனராசி அன்பர்களை. பொதுவாக மீனராசி அன்பர்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். அதில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம்னு பேரே தவிர, இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி மூணுமே நேர்மையான மனிதர்கள். நம்பி பொண்ணை கொடுக்கலாம், நல்லா வச்சுக்க பார்த்துப்பாங்க. ஆனால் திமிரு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாத சனி நான்ற திமிரு இருக்கும். யார்? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி மூணு நம்பி பொண்ணை கொடுக்கலாம், நம்பி மாப்பிள்ளையை கொடுக்கலாம், பையனை கொடுக்கலாம். ஆனால் நான்ற திமிரு இருக்கும். கண்டிப்பாக அவங்க தர்மத்தை மீற மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் மீன ராசி என்பர்களே, உங்கள் ராசியில் ராகு இருந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆடிருப்பீங்க. தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். செஞ்சிருப்பீங்கன்னா உங்களை செஞ்ச வச்சது ராகு. அந்த மாதிரி தப்பு பண்ணுற ஆள், நீங்கள் திமிர் பண்ணுற ஆள் கிடையாது. உங்களை செய்ய வச்சது கிரகம் ராகு. அப்போ செய்த தவறுகள் இப்போ முளைச்சி மரமாக நிற்கும். அந்த வேறு செடி இப்போ வறந்து மரமாக நிற்கும். உங்களை அது முள்ளு முள்ளாக குத்திக்கிட்டு இருக்கும். அப்போ மீன ராசி என்பர்களுக்கு முன்ஜென்ம வினையும் முன்ஜென்ம கர்மாவோ அல்லது முன்னோர்களுடைய சாபமோ, பிதர்கர்மா அப்படின்லாம் முன்னோர்கள் சாபம், அதெல்லாம் இப்போ பேசும் நேரம். மீனராசிக்கு ஏன்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, ஜென்ம சனினா என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல வேண்டிய தருணம். புரியுதா? முன்னாடி நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம், பதில் சொல்ல வேண்டிய கால நேரம். அப்போ முன்னோர் சாபங்கள், பிதுர் கர்மாக்கள், அல்லது நான் சொன்ன மாதிரி இப்போ ராகு உங்கள் ராசியில் இருந்தப்போ செஞ்ச தவறுகள், நீங்கள் செஞ்ச தவறுகள், இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகி உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆட்டி படைக்கும். ஆட்டி படைக்கணும் என்னங்க? ரொம்ப சிம்பிள். ஒன்று, உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஹெல்த்தில் நல்ல கான்சன்ட்ரேஷன் செய்யணும். ஏதேனும் உங்கள் வீட்லேயோ உங்களுக்கோ ஒரு விபத்து நடக்குது, ஒரு தீ விபத்தோ இல்லை கீழே உளறதோ அடிபடுறதோ வண்டி வாகனமோ விபத்து ஏற்பட்டதுன்னா உடனடியாக ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. உடனே ஜாதகம் எடுத்து பார்த்தணும். இதெல்லாம் அறிகுறிகள். இல்லை வீட்டில் ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குது, தென்படுது, ஒரு திருட்டு நடக்குது, இல்லை யாராவது வந்து போகிறாங்க, இல்லை ஒரு சண்டை சச்சரவு நடக்குது, குடும்பத்தில் ஒரு சண்டையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, இமீடியட்டாக நீங்கள் வாராகிய வழிபாடு செய்வது, வாராகிட்ட வந்து நிற்பது, கேட்பது, உத்தரவு கேட்பது நல்லது. அதே போல் தான் வீட்டில் வேறு ஏதேனும் ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட செய்வினை கோளாறுகள் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது வீட்டுக்குள்ளே வந்தால் தான் வெளியில் போனால் நல்லா இருக்கா சாமி, வீட்டை விட்டு வெளியில் போனாக்கா நல்லா சாப்பிட்றேன், நல்லாவே இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தால் சாப்பிட பிடிக்கல, தூக்கம் வர மாட்டேங்குது, வெளியில் போனால் நல்லா தூங்குறேன், நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனக்கவலைகள், மனக்குழப்பம், மனசில் ஒரு பயம், மனக்குழப்பம், மன பயம், மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பது, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? இந்த சனி கிரகம், ஜன்ம சனி. அப்போ ஜென்மாந்திரத்தில் செய்தது மட்டுமல்ல, இவங்க இப்போ இவங்க பிள்ளைங்க மூலியமாக உங்களுக்கு வந்து வச்சு செய்வார், உங்கள் கணவன் மூலியமாக செய்வார், உங்கள் மாமனார் மாமியார் மூலியமாக செய்வார். உங்களை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவர் தான் உங்களுக்கு சனி பகவான் நின்று வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து உங்களை அதிகாரம் பண்ணுறான், யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து உங்களை ரொம்ப இம்சை பண்ணுறான்னா உங்கள்கிட்ட பிடிங்கிக்கிறான் ஒரு விஷயத்தை. ரேவதி நட்சத்திரம் இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு 4 கிரவுண்ட் இடத்த வாங்கியிருக்காங்க. இந்த 4 கிரவுண்ட் இடத்த இன்னொருத்தவங்க வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்.
அபகரிச்சுக்கிறான், அது என் இடம்பா அப்படின்றான். நீங்கள் பதறி போயிடுறீங்க, அப்படியே ஏமாந்துடுறீங்க. இன்றைக்கி ஒரு அரை கிரவுண்ட்னாலே பரவாயில்ல, 4 கிரவுண்ட் எடுத்தால் ஒருத்தன் பிடிக்கிறான்னு எப்படி இருக்கும்? ஏமாற்றங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த சனி கிரக பிரீத்தி அல்லது பிதிர்தோஷங்கள் சனிதா சாபதோஷ நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் நிம்மதி வராது. அப்போது ஜென்ம சனி மட்டும் அல்லாது, நான் இன்ட்ரோல் அதனால தான் சொன்னேன், ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் சனியுடைய பார்வை, ராகு கேது பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி 8-12 ராசியும் ஏதாவது ஒரு கிரகம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த ஜென்ம சனியால் கஷ்டப்படக்கூடிய அல்லது ராகுவால் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுங்க. ஊரில் எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான். மீனராசி அன்பர்கள்னு சொல்லியாச்சுன்னா, நான் சொன்ன இன்ட்ரோவில் சொன்ன அத்தனை குடும்ப கஷ்டங்களும் அல்லது வறுமையோ, உடல்நிலை ஒரு பக்கம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும், இன்னொரு பக்கம் மனசுக்கு வேதனையாக இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும், வெளியில் எதுவுமே காமிச்சிக்க முடியாது, கௌரவ பிரச்சனையாக இருக்கும். வெளியில் சொன்னால் அசிங்கம், வீட்டில் நம்மளை மதிக்கலை, அவமரியாதை பண்ணுறாங்க, வெளியில் போய் சொல்ல முடியுமா? வேலை செய்கிற இடத்துல நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு வெளியில் சொல்ல முடியுமா? பொண்டாட்டிட்டு கூட சொல்ல முடியாது. அப்போ இந்த வீண்பழி அவமானங்கள், அவமரியாதைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, அதெல்லாம் இந்த சனிதோஷ நிவர்த்தியால் சரி செய்ய முடியும். அதுக்கு மேலே உள்ள பல பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றங்கள், எதிரிகள், இதுக்கெல்லாம் வாராகி பூஜைகள் உள்ளது. அப்போ மீன ராசி அன்பர்களே, சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துள்ளது, சரி செய்து கொள்ளுங்கள். முழு விவரம் உங்கள் ஜாதகம் பேசும். நன்றி, நமச்சிவாயம்.